Hi guys, welcome to Big Topic. தேவையில்லாமல் வாண்டடாக பார்த்தோம்னா வந்து சிக்கிட்டு இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் தோழர் மத்தியில் பார்த்தோம்னா பயங்கரமான அடி வாங்கிட்டு இருக்கிறவர் தான் சகாபுதீன் அப்படிங்கிற இவர் நம்ம தளபதி பற்றி நேற்று தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியான பேச்சை பேசி பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகி பார்த்தோம்னா இப்போ எல்லோரும் விஜய் செஞ்சுட்ருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் யார் அப்படிங்கிறத நிறைய பேர் இப்போ தூண்டி எடுத்து பார்த்தோம்னா கிழிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது தமிழக வெற்றி கழக தோழர்களோ இல்லை தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற முக்கியமான நபர்களோ பண்ணவே தேவையில்லை. அவரோட மதத்தை சேர்ந்த முஸ்லீம் இருக்காங்களா அவங்களே பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எடுத்து தூண்டி கிழிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ரெண்டு பேர், ஒருத்தர் பார்த்தோம்னா ராவுத்தர் இப்ராஹிம் அப்படிங்கிற இவர், இன்னொருத்தர் பார்த்தோம்னா முஸ்தஃபா. ஸோ முஸ்தஃபா அவர் பார்த்தோம்னா தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கில் இருக்கார். அதுக்கப்புறமா இவர் பார்த்தோம்னா காங்கிரஸில் இருக்கார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தோம்னா இப்போ வந்து அவங்களோட மதத்தை சார்ந்த ஒருத்தரை பார்த்தோம்னா போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கோபம் வரும்ல, நம்ம மதத்திலே இருந்துட்டு பார்த்தோம்னா நம்ம மதத்துக்கு எதிராக இருக்கிற கட்சி கூட சேர்ந்துட்டு நம்ம மதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்தோம்னா நீ திட்டின அப்படின்னா நாங்கள் சும்மா இருப்போம் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து பார்த்தோம்னா இந்த சகாபுதீன் அப்படிங்கிற இவரை பார்த்தோம்னா போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் பல கேள்விகள் அவங்க கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சகாபுதீன் அப்படிங்கிற இந்த ஒரு அற்புத பிறவி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் பார்த்தோம்னா இஃப்தார் நோம்பு கொண்டாடினார்ல, அதில் பார்த்தோம்னா சூதாட்டக்காரர்கள் குடிகாரர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்தோம்னா அந்த மதத்தை கொச்சப்படுத்திட்டார் அப்படின்னு மாதிரி இவர் பேசுகிறார். இது கூட பார்த்தோம்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், இத்தனை நாளாக எனக்கு கோமால் இருந்தாரா இவர் இப்போ பேசிகிட்டு இருக்காரு, அப்படி இருக்கிற ஒரு ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. இப்போது இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீ அந்த அளவுக்கு பார்த்தோன்னா மதத்தை வந்து தூய்மையாக பார்க்குற, மதத்து மேலே பார்த்தோன்னா உனக்கு அக்கறை இருக்கா அப்படின்னா நீ எதுக்கு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க, பிஜேபி கொண்டாந்த வகுப்பாறு சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்க, அதுக்கப்புறமா யோகி ஆதித்யநாத்துக்கு பார்த்தோன்னா சொம்பு தூக்கிட்டு இருக்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க, அதுக்கப்புறமா அங்கே ஊபிலே பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் நடக்குதுல்ல, இந்த இஸ்லாமிய சேர்ந்த நபர்களெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஃபர்தா போடக்கூடாது அப்படின்னு அடிப்பாங்க பொண்ணுங்களை, அதுக்கப்புறமா வந்து பீஃப் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்கள அடிப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து மாடை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க, அதுக்கப்புறமா சங்கிகள் பார்த்தோம்னா இஸ்லாமிய நபர்களே தலித் நபர்கள் எல்லாம் பார்த்தோன்னா இந்த மாட்டோட கோமியத்தை பார்த்தோன்னா குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தி அடிக்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்தோன்னா இஸ்லாமிய அமைப்புகளுக்கே பார்த்தோம்னா நிறைய வந்து ஊபியில் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதையெல்லாம் அங்கே தட்டி கேட்காம அதை பண்ணக்கூடிய பிஜேபி கூட மோடி கூட அமித்ஷா கூட இருந்துட்டு இங்கே தளபதி விஜய் அவர்கள் வந்து முஸ்லீமுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார், ஆதரவாக இருக்கார், அவரை பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. நம்ம கேட்கல, ஸோ இவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்த்தோம்னா முஸ்லீம் நபர்கள் எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கும் பார்த்தோன்னா சில விஷயங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அதாவது ஒரு மதத்தை சார்ந்த ஒரு நபர் பார்த்தோன்னா ஒருத்தர் திட்டார் அப்படின்னா அவங்க பார்த்தோன்னா அவங்க திட்டுவாங்க. ஆனால் அந்த மதத்தை சார்ந்தவங்க பார்த்தோம்னா இதை வந்து தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் பார்த்தோன்னா தப்பாக பேசுகிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ இங்கே இருக்கிற முஸ்லீம் நம்ம நண்பர்கள் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேருமே இவரை போட்டு பொழந்தெடுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஆள் ஃபஸ்ட்டு இதை சொல்கிறதுக்கு யார், இதை சொல்கிறதுக்கு ஒரு தகுதியான நபராக இவர் இருக்காரா அப்படின்ற கேள்விகளை பார்த்தோம்னா அடிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஒரு சூப்பரான ஒரு கேள்வி ஒன்று வச்சு பார்த்தோம்னா பதில் சொல்லியிருந்தார். இங்கே இருக்கிற ஊப்பிகளால் பார்த்தோன்னா ஊப்பிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஊப்பி தான் இந்த சகாபுதீன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதாவது இதுக்கு மெயின் காரணமே பார்த்தோம்னா திமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க திமுக தான் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற இவரை பார்த்தோம்னா பேச வச்சு விஜய் அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தோன்னா பிஜேபியோட கள்ள கூட்டணியில் இருக்கிறவங்க இவங்க தானே, இந்த நேரத்தில் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பண்ணுறாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொடுத்துருந்தால வகுப்பாறு சட்டத்துக்கு. ஸோ அதுக்கு பார்த்தோன்னா நேற்று உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய நல்ல தீர்ப்பு வழங்குச்சு. இதில் தமிழக வெற்றி கழகம் பார்த்தோன்னா முன்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பரவ ஆரம்பித்த உடனே திமுக நபர்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இவங்கதும் பார்த்தோன்னா மனுலாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்த்தோம்னா தீர்மானம் போடுறது இதெல்லாம் பார்த்தோம்னா கடமைக்கு தான் பண்ணுறாங்க அப்படின்னு இப்ராஹிம் அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் முக்கியமாக பார்த்தோம்னா அதை எடுத்து பேசி உச்சநீதிமன்றக்கும் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை பார்த்தோம்னா கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு தான் சேரும். அதனால் விஜய் அவர்களுக்கு இந்த பேர் நல்ல பேர் வந்துருச்சு இந்த சட்டத்திருத்தம் மூலமாக பார்த்தோம்னா அவனால தான் இந்த இடைக்கால தடையை போட்டிருக்காங்க அப்படின்னு லெவலில் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் இந்த திமுகவுக்கு அதிகமான கோபம் வந்து விஜய் அவர்களை பார்த்தோம்னா மதத்தின் ரீதியாக அடிக்கணும் அப்படின்றக்காக தன்னோட கள்ளக்கூட்டணியில் இருக்கிற பிஜேபி கிட்ட சொல்லி பார்த்தோம்னா இந்த ஊப்பியில் இருக்கிற இந்த நபரை இறக்கி விட்டுருக்காங்க. நேற்று அதனால் பேசுனது அந்த சகாபுதீன் அப்படிங்கிறவரெல்லாம் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முக்கியமான காரணமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா இந்த இஃப்தார் நோன்பு நடந்து முடிஞ்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. எவ்வளோ நாளாக இந்த சகாபுதீன் அவர்களுக்கு பார்த்தோம்னா தெரியாது, என்ன சகதிலுக்குன்னா புரண்டுட்டு கிடந்தாரா, அப்போல்லாம் பார்த்தோம்னா இதை பற்றி அறிக்கை வெளியிடாமல் அவரை பற்றி பேசாமல் இப்போ சடனாக பார்த்தோம்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் யாரும் விஜயை கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஊப்பியில் வந்துட்டு சொல்கிறாராமா. ஊப்பி நீ அங்கேருந்து சொன்னால் இங்கே இருக்கிற தமிழ்நாடு முஸ்லீம்கள் கேட்டுருவாங்களா, ஒட்டுமொத்த முஸ்லீம் பார்த்தோன்னா உன்னை தான் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தோன்னா தமிழக மக்கள் பார்த்தோம்னா எப்பவுமே தளபதி விட்டும் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துட்டும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக திமுகவும் சரி பிஜேபியும் சரி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம்னா அவர் அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தார்.
இந்த சகாபுதீனை இப்போ இறக்கி விட்டதுக்கு காரணமே இந்த வகுப்பு சீட்டு திருத்தத்தின் மூலமாக பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் கிடைச்சிருக்கு. அது வந்து இஸ்லாமியர்களோட வாக்கு அப்படிங்கிறது தளபதி சைடு போகுது. அந்த ஒரு பயத்தினால தான் பார்த்தோம்னா திமுகவே இந்த ஊப்பியில் இருக்கிற இந்த ஊப்பி இறக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ சொல்கிறது பார்த்தோன்னா உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு பார்த்தோன்னா இஸ்லாமியர்களாகட்டும் மற்ற மதத்தினர் யாராக இருந்தாலும் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு மதத்தின் ரீதியாக மதத்தோட ஆளாக பார்க்குறதே கிடையாது. அவர் வந்து தன்னோட வீட்டில் ஒரு பையனா ஒரு அண்ணனா ஒரு தம்பியாக தான் பார்க்குறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் மேலே மத சாயமும் பூச முடியாது. ஆனால் இந்த திமுக ஓபிஸும் சங்கீஸும் சேர்ந்து பார்த்தோன்னா நேற்று வந்து விஜய் மதவேரி அப்படிங்கிற ஹேஷ்டாக்கை ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த சங்கிகள் பார்த்தோன்னா விஜய் மதவேரி அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதை பார்த்துட்டு பார்த்தோம்னா இன்னும் நிறைய திமுக ஓபிஸும் பார்த்தோன்னா உள்ளே வந்து அதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்மளுக்கே வருது இல்லை. இப்போ சங்கிகளை விஜய் மதவேரி அடிக்கிறாங்கன்னா அடிச்சுட்டாங்க, சரி ஓகே, இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இந்த சங்கி குரூப் அடிக்க தான் செய்யும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் தேவையில்லாமல் திமுக நபர்கள் எதுக்கு பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு புரியவே இல்லை. இது நிஜமாலும் பார்த்தோன்னா ரெண்டு பேருமே ஒரு கூட்டணி தான் வச்சிருக்காங்க, அது மறைமுக கூட்டணியாக தான் இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாகவும் கன்ஃபார்ம் ஆகுது இல்லை. ஸோ திமுக சைடு இருந்த இஸ்லாமிய வாக்குகள் பார்த்தோன்னா தளபதி பின்னாடி வர்றது அப்படின்ற ஒரு பயத்தில் தான் பார்த்தோன்னா இவங்க அதை தொடர்ந்து பண்ணுறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்காக இறக்கி விடப்பட்டவர் தான் இந்த சகாபுதீன் அப்படிங்கிற இந்த மைடியர் போதம் நினைக்கிற பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ அதுவும் இல்லாமல் விஜயில் பார்த்தோன்னா இஸ்லாமியரில் சினிமாவில் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது தீவிரவாதிகளாக கட்டமைக்கிறாங்களாமா. நிஜத்திலே பார்த்தோன்னா பிஜேபி இவங்க மதத்தை சேர்ந்தவங்க பார்த்தோன்னா அந்தளவுக்கு போட்டு படாத படுத்திட்டு இருக்காங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, மாட்டு மூத்திரத்தை குடிக்க சொல்லி. இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா தட்டி கேட்காத இந்த சகதியில் புரண்ட சகாபுதீன் பார்த்தோன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஊபியிலிருந்து இங்கே தமிழ்நாட்டில் விஜய் அடிக்கிறாங்களாமா. ஆனால் இப்போ அப்படியே பேக் ஃபயர் ஆகி பார்த்தோம்னா நீ யார், உன்னோட வரலாறு என்ன, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இப்போதைக்கு பார்த்தோம்னா யாருக்கு வந்து சொம்படிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா எடுத்து போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் நினச்ச ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார், ஆனால் நடந்தது இங்கே வேறு. இன்னும் சொல்லப்போனால் இவர் வேறு லெட்டர் பேட் கட்சி தான் நம்ம ஊபியில் பெரிய அளவில் ஒன்றுமே கிடையாது. இவர் ஒரு நபர் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க மதத்தை சார்ந்த இப்போ நான் சொன்னல இப்ராஹிம் ராவித்தர் அதுக்கப்புறம் முஸ்தாஃபா இவங்களே பார்த்தோம்னா அவரை மதிக்கல. இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவெல்லாம் யார், இவங்க சொன்னால் நம்ம கேட்டுமோ அப்படின்ற அளவுக்கு தான் பார்த்தோன்னா போட்டு கிழிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தோன்னா இஸ்லாமிய நண்பர்கள் வந்து தளபதிக்கு எந்தளவுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த முஸ்லீம்கள் பெரிய அளவில் யாருமே பார்த்தோன்னா விஜய் அவர்கள் அந்த இஃப்தார் நோம்புக்கு போனார்ல அதை பற்றி யாருமே குறை சொல்லவே இல்லை, பேசவே இல்லை. மற்றவங்க தான் பேசிகிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் பார்த்தோன்னா தளபதி ஆதரவாக தான் பார்த்தாங்க, அந்தளவுக்கு மரியாதை செலுத்தினாங்க. தளபதியும் பார்த்தோன்னா அதில் கலந்துக்கிட்டு நல்லாவே பார்த்தோன்னா அந்த நோன்பை சிறப்பிச்சிருந்தார். அப்புறம் இந்த தடாரகியம் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னு இந்த பீஸ்ட் படத்தில் வில்லனாக இருப்பார்ல அவர் மாதிரியே இருப்பார். என்ன அந்த படத்தில் கொஞ்சம் குள்ளமாக இருந்தார், இவர் வளர்ந்துட்டார், அவ்வளோதான் வித்தியாசமே. இவரால் வில்லனாக காட்டல, தப்பே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்கள்ல. இஸ்லாமியர்களை பார்த்தோம்னா வில்லனாக காட்டல விஜய், இஸ்லாத்திலே பார்த்தோம்னா இவங்க மாதிரி சில தற்கூறிங்க இருப்பாங்கள்ல அவங்கள வில்லனாக காட்டியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. வேறு என்ன சொல்கிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான நபர்கள் தான் பார்த்தோம்னா தளபதி வந்து ஒரு சில பேர் அங்கங்கே ஒன்று ரெண்டு இப்போ ஒரு 100 பேர் முஸ்லீம் இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 பேர் பார்த்தோன்னா தளபதி இது பேசிகிட்டு இருக்காங்க, மற்ற 98 பேரும் பார்த்தோன்னா தளபதிக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்போலாம் தெரிஞ்சு போச்சு. இன்னும் என்ன மாதிரியான சப்பக்கட்டு கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நேற்று இருந்து திமுக ஓபிஸும் சங்கிகளும் பார்த்தோன்னா தளபதிக்கு அகென்ஸ்டாக ஏதோ ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.